2009ல் ஒன்றிய அரசு ஒரு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்று ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றியது. அந்த கட்டாய இலவச கல்வி உரிமை திட்டத்தில் அவங்க 8வது வகுப்பு வரை கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு தேவை என்பதை அவர்கள் வலியுறுத்தி, அதற்கு ஏற்ப ஆசிரியர் கல்விக்கான தேசிய கல்வி குழுமம், அதாவது டீச்சர் எஜுகேஷன் கவுன்சில், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுமம் இருக்கிறது, ஒரு அட்டானமஸ் பாடி அது. அந்த ஆசிரியர் கல்விக்கான தேசிய குழுமம் 2010ல் இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு நடத்த வேண்டும் என்று நிர்ணயித்து அதை மாநில அரசு நடத்தும் என்று கூறியது. அந்த டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் ஆசிரியர்களாக பணியாற்ற முடியும் என்பதை 2010ல் இந்த ஆசிரியர் கல்விக்கான தேசிய குழுமம் தான் கொண்டு வந்தது. அதை 2011ல் நடைமுறைப்படுத்தினாங்க. 2011க்கு பிறகு பணி நியமனம் செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களுமே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று. இதை என்னை போன்ற கல்வியாளர்களில் ஒரு நீண்ட அனுபவமுடைய கல்வியாளர்களை பொறுத்தவரையிலே இந்த தகுதி தேர்வுன்னு சொல்றதையே நான் வன்மையாக கண்டிக்கிறேன், மறுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தகுதி தேர்வு என்றால் என்ன என்று சொன்னால், ஒரு ஆசிரியர் வரலாறு கற்பிக்க போகிறார் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த ஆசிரியர் பிஏ என்கிற அந்த இளங்கலையில் ஆர்ட்ஸ் காலேஜில் கலைக்கல்லூரியில் சென்று ஒரு பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு கலைக்கல்லூரியில் பிஏ டிகிரி வாங்கணும். இளங்கலையில் வரலாறு பட்டம் பெற வேண்டும். அந்த பட்டம் தான் அவருக்கான பாடப்பொருள் அறிவை சோதிக்கிற ஒரு பட்டம். அதற்கு பின்னாலே அவர் ஆசிரியர் பணிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னீங்க. இப்போ மருத்துவர் சொன்னது மாதிரி அவர் ஆசிரியர் பணிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அவர் 2 விதமான படிப்புகள் இருக்கின்றன. ஒன்று டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஎட் காலேஜஸ், அதாவது ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தால் தமிழ்நாட்டிலேயும் ஏனைய மாநிலங்களில் ஏனைய பல்கலைக்கழகங்களாலும் நடத்தப்படுகிற இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பு, முதுகலை ஆசிரியர் பட்டப்படிப்புக்கான கல்லூரிகள். ஆகவே ஒரு இளங்கலை பட்டத்தை தன்னுடைய பாடத்திலே பெற்று அதற்கு பின்னாலே ஆசிரியர் பணியாற்றுவதற்குரிய தகுதியை அந்த பிஎட் அல்லது எம்எட் அல்லது டீச்சர் ட்ரைனிங்களை பெற்று ஒரு ஆசிரியர் வந்த பிறகு அவருக்கு மீண்டும் ஒரு டெட் தேர்வை நடத்த வேண்டும் என்று சொல்வது, அதை தகுதி தேர்வு என்று சொல்வது முற்றிலும் பொருத்தமற்ற ஒன்றாக நான் கருதுகிறேன். ஏன் தெரியுங்களா? அவர் தான் முன்னாடி தகுதி பெற்று விட்டாரு. பிஏ படிச்சிட்டாரு, பிஎஸ்சி படிச்சிட்டாரு, எம்ஏ படித்தார், எம்எஸ்சி படித்தார், திரும்ப இங்கே பிஎட் படித்தார், டீச்சர் ட்ரைனிங் படித்தார், தகுதி பெற்று விட்டார். தகுதி பெற்ற ஒரு ஆசிரியருக்கு பணி கொடுத்து ஆசிரியராக நியமிக்க வேண்டுமே தவிர, அதற்கு பிறகு இப்போ எந்த பல்கலைக்கழகம் பட்டம் கொடுக்கிறதோ அந்த பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் படித்து பட்டம் பெறுகிறார். அந்த பட்டம் பெற்ற பிறகு உனக்கு பாடப்பொருள் அறிவு இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்கான டெட்டுன்னு சொன்னால், நீ தான் அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் நடத்துறீங்க, நீங்கள் தான் இங்கே பிஎட் காலேஜ் நடத்துறீங்க. அப்போ நீங்கள் நடத்தக்கூடிய அந்த கலைக்கல்லூரிகள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதுக்கு பிறகு ஆசிரியர் பயிற்சி பெற்று வருகிறார். அந்த பிஎட் காலேஜ், டீச்சர் எஜுகேஷன் காலேஜை நடத்துறது யாரு? பல்கலைக்கழகம் தான். அப்போ அந்த பல்கலைக்கழகம் நடத்தி வருகிற போது அந்த பல்கலைக்கழகத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் மீண்டும் ஒரு இதே ஆசிரியர் கல்விக்கான கல்வி குழுமம் தான் இந்த பிஎட் காலேஜையும் கண்காணிக்குது. இதே பல்கலைக்கழகங்கள் தான் கலைக்கல்லூரிகளையும் கண்காணிக்குது. அப்போ உங்கள் கல்லூரிகளை, உங்கள் பல்கலைக்கழகங்களை நீங்களே நம்பாமல் அதற்கு பிறகு ஒரு தகுதி தேர்வு வைப்பது என்பது எந்த வகையில் நியாயம்?